அப்போ கௌதம ரிஷி அவர்கள் என்றைக்குமே வற்றாத நீரூற்று எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு கேட்டதன் பேரில் அங்கு ஏற்பட்ட என்றும் வற்றாத ஜீவ நதி தான் இன்றைக்கு நாம் கோதாவரின்னு சொல்லக்கூடிய கௌதமின்னு சொல்லக்கூடிய நதி. ஏன் கௌதமி அப்படின்னா கௌதம மகரிஷியால் வரவழைக்கப்பட்ட நீரூற்று அப்படின்றதுனால இந்த நதிக்கு கௌதமி நதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா இந்த நதியும் கங்கை தான். கங்கையின் இன்னொரு பெயர் தான் கோதாவரி நதி அப்படின்னு சொன்னாலும் இங்கு வரக்கூடிய நீரும் கங்கை தான். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான சிவன் திரியம்பகேஸ்வரர், இந்த ஜோதிர்லிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சாதாரணமா லிங்கம் பார்க்கும் பொழுது ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல சின்ன சின்னதா 3 லிங்கங்கள் இருக்கும். அந்த 3 லிங்கங்கள் எதை சொல்லுது அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அதை பொருள்படுத்துவதாக படைக்கிறதும் ஆக்குவதும் அழிப்பதற்குமான 3 தேவர்களும் ஒருங்கே இங்கு இணைய பெற்ற மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் தான் திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கம். இந்த லிங்கத்தை நாம் வழிபடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க.